நீ ஆரம்பித்ததே வெற்றி சார் கிட்ட இருந்து தான். ஏன்னா அவர் ஆஃபீஸில் இருந்தால் ஃபஸ்ட்டு கால் வந்தது. அப்புறம் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் இவர் வந்து கதை சொன்னாப்புல. எனக்கு தான் இத்தனை நாட்கள் வந்து எனக்கு லிட்டரலாக சார் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. இவருக்குமே அப்படி தான் இருந்திருக்கும், எல்லாருக்குமே அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம், எனக்கு ஒரு குரூஷியலான ஒரு கட்டம், ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்டு இங்கே சொக்கண்ணன்னு சொல்லிட்டு எங்கள் ப்ரொடியூசருக்கு, அவருக்கு ப்ரொடியூசராக ஃபஸ்ட்டு ஃபிலிம், கோ ப்ரொடியூசர் ஆண்ட்ரியா மேம்க்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ எல்லாருக்குமே அது ரொம்ப நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறத கூடவே இருந்து நல்லபடியாக சார் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அவரோட வேலைக்கு நடுவில் இனிமேல் லிட்டரலாக அவர் படம் மாதிரி ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஸோ அதனால் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் எப்போல்லாம் செட்டுக்கு வராரோ, இல்லை நாங்கள் எப்போல்லாம் ஆஃபீஸ் போகிறோமோ, அது எல்லாமே எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தான். அந்த எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம ஸ்கூலுக்கு போவோம், ஒரு 8 பீரியட் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் அந்த மிஸ் வரலன்னா அந்த ஒரு நாள் பிடி பீரியடாக அந்த பீரியட் மாறிடுச்சுன்னா அந்த ஒரு பிடி பீரியட் இப்படி ரெண்டு பிடி பீரியடு, அது 3 பீரியட் 4 பீரியடு ஒரு நாள் ஃபுல்லாக இப்படிலாம் மாறிச்சுன்னா அது இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அப்போ இந்த செட்